லட்ச ரூபாய் இருந்ததுன்னா அழகான ஒரு வீடு கொடுத்துரும். கிச்சன், அட்டாச்டு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம். அந்த பெட்ரூம்ல கூட நீங்க சின்ன ஒரு தடுப்பு போட்ட ஒரு ஹால். வீடு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு நீங்க ஒரு டூர் முடிச்சுட்டு வரதுக்குள்ள உங்க வீடு உங்க வாசல்ல வந்து நிற்கும். 15 லட்சத்துல இருந்து 20 லட்சத்துல உங்களுக்கு சொஃபஸ்டிகேட்டா 40 அடி கண்டெய்னர்ல பண்ணிட்டு முடியும். டபுள் பெட்ரூம், அட்டாச்சு, ஒரு ஹால், ஒரு சிட் அவுட் வெளியில, அது கொடுத்து ஒரு 15 லட்சத்துல இருந்து 20 லட்சத்துல கொடுக்கும். கல்லு விலை ஜாஸ்தி, மண்ணு விலை ஜாஸ்தி, மேஸ்திரி வைக்கணும், சீத்தால் வைக்கணும், 1 வருஷம் ஆகும் சில பில்டிங் முடிக்க, 6 மாசமாவது குறைந்ததாக. இந்த பிரச்சனைகளை இல்லாம உங்களுக்கு என்ன கட்டணும் நீங்க ஒரு சும்மா ஒரு டயக்ராம் கொடுத்தீங்கன்னா நாங்க அதை அப்படியே கண்டெய்னர்ல கொடுத்துருவோம். அதனால எது வேணாலும் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி கல் மண்ணில் எல்லாம் வீடு கட்டுறது நம்ம காலங்காலமாக அது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கண்டெய்னர் வீடுகள் அப்படின்றது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஏற்புடையதாக இருக்கும்? அப்படி பார்த்தீங்கன்னா பழங்காலத்தில் நம்ம என்ன சாப்பாடு சாப்பிட்டோம், நம்மளுடைய உணவு முறை எப்படி இருந்தது, சமைச்சு அதை வச்சு காலையில் சமைச்சு இல்லை நாள் மாவரைச்சு மறுநாள் தானே சாப்பிட்றது. இப்போ எல்லாருமே எதுக்கு விரைவு உணவகத்தை தேடி தானே போகிறோம். அதே மாதிரி தான் இது ஈஸி ஹோம், குயிக் ஹோம். உங்களுக்கு 10 நாளில் வேணும், நீங்கள் எனக்கு வீடு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு டூர் முடிச்சுட்டு வரதுக்குள்ள உங்கள் வீடு உங்கள் வாசலில் வந்து நிற்கும். ஸோ நம்ம எவ்வளோ வேகமாக இயங்க ஆரம்பிச்சிட்டோமோ அதற்கு ஏற்றாற் போல் நம்மளுடைய வசதிகளையும் நம்ம மாற்றிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் இது. நான் அப்படி தான் நினைக்கிறேன். யாருக்கும் இப்போ பொறுமை இல்லை. ஃபவுண்டேஷன் போட்டு பண்ணி எனக்கு தெரிஞ்சு 1 வருஷமாவது வேணும் ஒரு முழுமையான வீடு உங்கள் கைக்கு வரத்துக்கு. நாங்கள் வித்தின் எ வீக் கொடுத்துட்றோம்ல, அதனால கூட இருக்கலாம். 2வது விலையும் குறைவு. உங்களுக்கு ரொம்ப வந்து அந்த லெவலுக்கு அதிகமாக ஆகாமல் குறைவான விலையில் இருக்கிறதும் ஒரு காரணம்னு நினைக்கிறேன். இப்போ கண்டெய்னர் வீடுகள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கண்டெய்னரில் வீடு, அதுக்கப்புறம் ஆஃபீஸ், இதை தாண்டி என்னென்ன விஷயங்களுக்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்க மேம்? சரி, எல்லாமே பண்ணலாம். நீங்கள் கல் மண் வச்சு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நாங்கள் அப்படியே கண்டெய்னரில் கொண்டு வருவோம். சின்னதாக பெட்டி கடை, பெரிய ஸ்டார் ஹோட்டல் லெவலில், கெஸ்ட் ஹவுஸு, இப்போ லாட்ஜெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். கல்யாண மண்டபம் இதில் கொண்டு வரோம். லாட்ஜ், கல்யாண மண்டபம் எல்லாமே கண்டெய்னரில் கொண்டு. இப்போ நீங்கள் இன்னும் பாருங்கள், நெக்ஸ்ட் இயர் நீங்கள் இதே வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கும்போது பெரிய பெரிய மண்டபம்லாம் நாங்கள் கண்டெய்னரில் கட்டியிருப்போம். அதனால் இது கண்டெய்னர் வீடுகள் இல்லை அலுவலகங்கள் மட்டும் இல்லை, எல்லாமே பண்ண ஆரம்பிச்சு. இப்போ நம்ம வந்து இது வெட்ட வெளியில் தான் வைக்க போகிறோம். இது மழையும் தாங்கணும், வெயில் எல்லாத்தையுமே தாங்கி நிற்கணும். இப்போ இந்த ஹீட்டை எப்படி அது மற்ற கட்டடங்கள் மாதிரி இது தாங்குமா? அதுக்கு தான் இது பிளைனாக இரும்பு கண்டெய்னரில் போய் நம்ம வேலை. இதுக்குள்ளே வந்து ஸ்டஃப் பேனல்னு ஒன்று இருக்குது. இரும்புல இருந்து உள்ள தெர்மோகோல் வைக்கலாம், இல்லை கிளாஸ் ஊல் இருக்குது அது உள்ளே வைக்கலாம். இதுலன்னா பஃப் பேனல்லே வருது. அப்படியே நீங்கள் அந்த இதில் வந்து பஃப் பேனல் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அதிகமான காற்றோ அதிகமான வெயிலோ அதிகமான மழையோடைய தன்மை வெளியில் தெரியாது. அவுட்டர் மாய்ஸ்சரைசர் வந்து அது வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அவ்வளோ உள்ள உங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நாங்கள் கண்டெய்னரில் கொடுக்கறது வீடுக்கு நாங்கள் என்ன அட்வைஸ் சொல்லி கொடுப்போம்னா நிறைய வெண்டிலேஷன் கொடுப்போம், நிறைய ஜன்னல்களில் கொடுப்போம். அதை தாண்டி ஏசியும் பண்ணிப்பாங்க அந்த வீட்டுக்கு. அப்படி தானே தவிர இப்போ நீங்கள் கட்டிடமே கட்டினாலும் புழுக்கம் மே மாதம் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு உள்ள புழுக்கமாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு இதில் புழுக்கம் இருக்காது. ஏன்னா உட்டு தான் உள்ளே கொடுக்குறோம். நீங்கள் வந்து ஒரு கண்டெய்னர் வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா வெளியில் இரும்பாக தெரியும், உள்ளே போனீங்கன்னா மரம் வீடு எப்படி இருக்கும் உள்ளே, அந்த செட்டப்பில் தான் உள்ளே இருக்குமே. அதனால் அதிகபட்சமான பாதிப்பு இருக்காது. இப்போ இந்த கண்டெய்னர் வீடுகளுடைய இந்த ஆயுட்காலம் அப்படின்னா எவ்வளோ வரும்? நாங்களே வந்து ஒரு வீடு கொடுக்கும்போது 15லேருந்து 20 வருஷம் வந்து உத்தரவாதத்தோடு தான் கொடுக்குறோம். இது வந்து கண்டெய்னர் நீங்கள் வெறும் இரும்பு தகர ஷீட் அப்படியே நாங்கள் கொடுக்கறதில்ல. இது எல்லாமே வந்து கப்பலில் வரக்கூடிய கண்டெய்னர்ஸ். அப்போ கப்பல் அந்த உப்பு தண்ணிக்கும் காற்றுக்கும் நான் நாள் ஏற்றிட்டு மறுநாள் வந்து சேராது. இது எப்படியும் ஒரு டியூரேஷன் பார்த்திங்கன்னா 1 மாதமோ இல்லை 2 மாதமோ கப்பல்லேருந்து தான் நம்மளுக்கு சேரும். அப்போ அந்த கப்பலுடைய அந்த காற்றுக்கு உப்புடைய இதுக்கு அரிப்புக்கெலாம் தகுந்த மாதிரி தான் இது கண்டெய்னர் தயாரிச்சிருப்பாங்க. அதோடைய ஷீட்டு பார்த்திங்கனாலும் சரி, கண்டெய்னரில் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் நீங்கள் எது பார்த்தாலும் வந்து சாதாரண மெட்டீரியலாக இருக்காது. அதை மாதிரி இருக்கிறத எடுத்து தான் நாங்கள் பண்ணுறோம். அதனால் வந்து இரும்பு இது வந்து துருப்பிடிச்சிரும் இல்லை சீக்கிரமாக வீணாக போயிடும், அந்த கவலை இதில் கிடையாது. அதை தாண்டி எங்களுடைய வேலைன்னு ஒன்று உள்ளே பண்ணுறோம், இன்சுலேஷன் ஒன்று பண்ணுவோம். அது குவாலிட்டி மெட்டீரியல் பண்ணுறதுனால நாங்கள் தாராளமாக 15 வருஷம் கேரண்டி கொடுப்போம்.